அது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது பிரதர். நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம், நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னா ஓடிட்டே இருக்க வேண்டியதான் பிரதர். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதே இப்போ 30-40 ஆடிஷன் போயும் ஒன்றும் நடக்கலன்னா இட்ஸ் ஓகே. இப்படி மேலே கீழே பார்த்தாரு ஓகேன்ட்டாரு. இது எப்படி நம்ப முடியும்? அவன் குட்டிக்கரெல்லாம் அடிச்சு காட்ட சொல்லி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஸ்டார்டிங்லாம் வந்து நான் எதுவுமே அவர்கிட்ட கற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வியந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் எங்கே கற்றுக்கிறது? இப்போ ஊர்லேருந்து வர அண்ணனோ தம்பியோ பார்க்குறோம், எப்படி போவோம் நம்ம அந்த மாதிரி தான் போவோம். அதீதமான அன்பு அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே போட்டு வந்துட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளில வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு யாருமே தெரியாது. வர ஏ பங்காளி சாங்கில் அடி அடி வாங்கிட்டு கண்ணாடி போட்டு தம் எடுத்து சம்மல வாய்ப்பே இல்லை. நம்ம நாட்டோட பிரசிடென்ட் யாருன்னா அக்கா நம்ம சரோஜாக்கா. ஓ அப்படிங்களா டாக்டர்? சாரி டாக்டர். டக்கு நான் தான் வரும்னா எந்த ரூம் வீடியோ பண்ணேன் டேரக்டர். ஐயா தெய்வமே, ரொம்ப நன்றி தெய்வமே. ஹலோ, திஸ் இஸ் லிங்கா. யூ வாட்சிங் மீ ஆன் talksofcinema.com. மறுபடியும் டாக்ஸ் ஆஃப் சினிமா மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடையாளம் தெரியல. கூப்பிடும்போது அண்ணன் லிங்கானந்த் தானே வரேன்னாரு, வேற யாரும் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆச்சு. வெல்கம் டு மை ஷோனா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் உண்மையாக பார்க்கவே செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கீங்க, கெத்தாக இருக்கீங்க. நான் உண்மையாக பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாக கெத்தாக இருக்கீங்கண்ணா. சந்தோஷம், செம்மையாக இருக்கு. சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கேட்கணும்னு தோணுது. என்ன கேட்கணும்னா இந்த கெட்டப் எந்த படத்துக்காக, எந்த மாதிரி ஒரு கேரக்டருக்காக அப்படின்னு எங்களுக்கு கேட்க ஒரு இது இன்னும் டைட்டில் ஃப்ரீஸ் பண்ணல. ஓகே, நான் டைட்டில் சொல்லக்கூடாது, சொல்ல தெரியாது. தெரியாது. படம் முடிச்சிட்டோம். ஓகே, முடிச்சிட்டோம். சேதுபதி அருண் இருக்கார்ல, ஓகே, அவர் அருண் எடுத்திருக்க படம். விஜய் சேதுபதி ஹீரோ, மக்கள் செல்வன் ஹீரோ, அஞ்சலி மேம் ஹீரோயின். ஓகே, அண்ட் நான் அதில் என்ன எழுத்து வேற எங்கேயும் இல்லை, அதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ நெகட்டிவ் ரோல் அது எப்படி சொல்றது தெரியல. ஓகேண்ணா, நெகட்டிவ் ரோல் தான். படம் வரப்போ நம்ம இன்னொரு இன்டர்வியூ பண்ணுறோம். அப்போ ஃபுல்லாக விளவரையாக பேசுகிறோம். எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சரி இப்போ நிறைய பேர் பயோபிக் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அண்ணன் ஏதோ திருவள்ளூர் பயோபிக் அந்த மாதிரி ஏதோ பண்ணுறதுக்காக தான் திருவள்ளூர் இப்போ இவ்வளோ கலர் பண்ணிட்டு இல்லை, ஒரு ட்ரெண்ட் இப்போ ஒரு இப்போ இருக்கிற திருவள்ளூர் மாதிரி, அதுக்காக தான் நினச்சோம். சூப்பர். நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஹீரோவை பார்த்து வியந்திருக்கோம், என்ன எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போதோ இல்லை இன்னசென்ட்டாக ஏதோ ரோல் பண்ணும்போது உங்களை பார்த்து உண்மையாகவே வியந்திருக்கோம். என்ன இந்த மனுஷனுக்கு வந்து இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசையே பட்டிருக்கோம். உண்மையிலேயே நடந்திருக்குன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு எப்படி தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு மெயினான உங்களுக்கு நிறைய க்ரூம் பண்ணதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டங்கிலீஷாக இருக்கட்டும், வெள்ளை பூக்களா, அதெல்லாம் செம்ம படம்னா, அதெல்லாம் நல்ல மெசேஜ் உள்ள படம். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? என் தம்பி வந்து ஆக்சுவலி விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஓகே, ஓகே. அவன் தான் இது எல்லாத்துக்குமே பிள்ளை சொல்லி போட்டு வச்சு தான் அவன் தான். ஓகே, நான் ஒரு 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது வேலை செய்யறதுலேயே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த 9 to 5 வேலை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஓகே. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு. அவன் வரல, நடிக்க வர வேண்டியவன் வரல. நான் வந்து சரியா நான் பண்ணுறேன்டா அப்படின்னா பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஜாலியாக இருக்கே, நல்லா இருக்கே, இது நமக்கு வரும் போலியே. ஓகே, ரொம்ப நாளாக ஒரு ஃபீலிங். எந்த வேலைக்கு போனாலும் இது நமக்கு வரவே இல்லை, வரவே இல்லை, நம்ம தத்தியோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஓகே. ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ், நல்ல பொசிஷன் தான், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னமும் ஒரு அது நம்ம இதுக்கான ஆள் கிடையாதுன்னு தோணுச்சு. ஆனால் இந்த இடத்துல அப்படி தோணலை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த தேடல். ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி டிவியில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே, அதுவும் என் தம்பியோட ஃப்ரெண்டால் கிடச்சிது. அப்போ தம்பி தான் முக்கியமான ரோல் இருக்கு. ஆமாம்மா, அதான் என் தம்பி பல வகையில் அவன் தான் முக்கியமான காரணம். ஸோ அவங்க மூலிமா எனக்கு டிவியில் சான்ஸ் கிடச்சிது ஆங்கர் பண்ணுறதுக்கு. சூப்பர். அது ஒரு 100 ஷோ பயாமல் போச்சு, ஒரு 100 ஷோ போச்சு. பட் அதுவுமே 100 ஷோ டைம் போக கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக ஆரம்பிச்சிது. ஸோ ஓகே, அப்போ அதுவும் நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் பேசிக்கலி இந்த கேமரா ஃபியர் அதில் போயிடுச்சு. ஓகே, எனக்கு ஃபஸ்ட் அந்த கேமரா ஃபியர்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அந்த 100 ஷோவில் கேமரா ஃபியர் போயிடுச்சு. மொதல் எபிசோட்லேயே போயிடுச்சுன்னு வச்சிங்களா, அந்த டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சத்தியமாக அது அப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பதட்டமாக இருக்கணும். பதட்டத்தை தாண்டி ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அதுதான்
பிரேக் பண்ணி உங்களே. ஆமாம், என் லைஃப்லேயே அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது அந்த மேடம்க்கு, ரஞ்சினி மேடம் அவங்க பேர் ரஞ்சினி, அவங்களுக்கு என்றைக்குமே அது கன்ஃபார்மாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சூப்பர். அந்த லெசன் அவங்க எடுக்கலை அன்றைக்கி அப்படின்னா ப்ராப்ளம் நான் இங்கே உட்காந்துருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போது என் ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. வெங்கட் அவன் பேர், ஓகே, எடிட்டர். அவன் நிறைய படம் எடிட் பண்ணிட்டான். இப்போது அவன் மூலிமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு. அவனே டைரக்ட் பண்ணான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் என் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் எனக்கு முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒன்றுமே தெரியாமல் போய் பண்ணது. ஓகே, சுத்தமாக நடிப்பு எனக்கு இப்போன்னு இல்லை, ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது எப்போ தயவுசெய்து யாரும் பார்த்துறாதீங்க சாப்பிட்டு தான் இருக்கும். அந்தளவுக்கு மோசமாக இருந்தது, மோசமாக நடிச்சிருந்தேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் போக இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் மூலிமா தான் நீங்கள் சொன்னது எக்ஸாக்டான கரெக்டான டேர்ம். ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு க்ரூம் பண்ணுச்சு ஆக்சுவலி. கண்டிப்பாக ஒரு 40 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன், 40 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன். பட் அதுதான் ஒரு எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங். அதாவது இன்னும் எதுவுமே கற்றுக்கல, இன்னமும் எதுவுமே கற்றுக்கல. பட் ஸ்டில் அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, படத்துக்கு வந்த போது அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது கிடைக்கிற சின்ன இடத்துல வந்து நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான மொத்தத்தையுமே கற்றுக் கொடுத்தது ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூவிக்கு வரோம் அப்படின்னா ஒரு பதட்டம் இருக்கும் மூவியில் ட்ரை பண்ணும்போது. ஏன்னா பெரிய மீடியமில் ஓகே, நிறைய அவமானம் படம், இப்போ நீங்கள் சொன்னீங்க அவமானம் படணும், நிறைய போட்டிகள், நிறைய காம்படிஷன் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஏன்னா இது கேட்டாகணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சினிமாக்கு வர ஆசை, இப்போ எங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, அது வந்து ஜெயிச்சவங்க கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும், ஒரு படம் பண்ணவங்க கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும். அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்கன்னா? முதல்ல நான் ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்கான்றது தெரில. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து இப்போ இந்த ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல மொக்க பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அது அப்பப்போ வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும். ஒரு சில டைமில் வந்து ரொம்ப டவுனில் தள்ளும். பட் தட்ஸ் தி ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. யாருமே வந்து நம்ம போனவொன்னே இப்போ கூப்பிட்டு கொடுத்துட போகிறது இல்லை வாய்ப்பு. தட் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேரை பார்க்குறீங்க, நிறைய யூ கோ த்ரூ லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை தாண்டி தான் வந்தாகணும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. வந்துட்டா பண்ணி தான் ஆகணும் டெஃபினட்டாக. ஓகே, யூ ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரிதிங், எனிதிங் ஆக்சுவலி. உங்களுக்கு இப்போ நீங்கள் போகிற ஒரு 2வது ஆடிஷன் 3வது ஆடிஷனில் கிளிக் ஆகிடுச்சுன்னா வெள்ளனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே இப்போ 30-40 ஆடிஷன் போயும் ஒன்றும் நடக்கலைன்னா இட்ஸ் ஓகே. தட் இஸ் அப்படி தான் இருக்க போகுதுன்னா அது அப்படி தான் இருக்கும். முடிவு பண்ணிட்டோம்ல, ஓகே, இதுதான் பண்ணுறது நம்ம முடிவு பண்ணிட்டோம், அப்புறம் என்ன பண்ண வேண்டியதான். ஓகே, எனக்கு இப்போ ஆடிஷன் போயிட்டு எங்கன்னா இது ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது ட்ரை பண்ணால் நிறுத்திட்டு வேறு எதனா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லையாண்ணா? இல்லை. சூப்பர்ண்ணா. அப்படி யோசிச்சதே கிடையாது. அதான் நான் இந்த ஒரு சம்பவம் நடந்தவொன்னே அப்படியே பயங்கரமாக நமக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஏற்றுப்பான்ல, சிங்கம் எல்லாம் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கே தவிர்த்து அதான் இன்சல்ட்ஸ் அண்ட் ஹியூமிலியேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இப்போ வந்து மொக்கம் வாங்காமல் எங்கேயுமே மொக்கம் வாங்காமல் இருக்கணுன்றது வந்து ரொம்ப சேஃபராக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, இன்சல்ட்ஸ் அண்ட் ஹியூமிலியேஷன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க? பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, அதுவே திரும்பி ஓட வேண்டியதான். சூப்பர் பிரதர். நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம், நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னா ஓடிட்டே இருக்க வேண்டியதான் பிரதர். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு விஷயம் தெரியலன்னு தானே இன்சல்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதை சாஃப்டாகவும் சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க ஒரு நாளைக்கு 100 பேர் 150 பேர் பார்க்குறாங்க. ஒருத்தருங்க உட்காந்து கிளாஸ் எடுத்துனுக்குது, அவங்க வேலை இல்லைல்ல. கரெக்டு தான். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம தப்பாக பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த சந்தர்ப்பத்தை ஏதாவது தப்பாக நடந்திருக்கலாம், அது நம்ம தப்பாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, யாரோ பண்ண தப்புக்கு நம்ம வாங்கி கட்டியிருக்கலாம், என்ன ஒன்றும் நடந்துக்கலாம். பட் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணும்னா, அத்த வாட்டி போடுறான், அவனை செஞ்சு காட்டுறான் போடுறான் அப்படின்னு தோணும். நம்மளுக்குள்ளே ஒரு வெறி. அதுதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே அது ஒரு 2 நாள் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நெருப்பு அப்படியே அடங்கிடும். அது விடவே விடாதீங்க, அதை அப்படியே புஷ் பண்ணிட்டு போக வேண்டாம். அப்படிதான் ஓகே, நான் அப்படி தான் வந்தேன். தெரியல எல்லாருக்கும் ஒர்க் அவுட். இப்போ இந்த டேலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இன்னைக்கான நாள் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும், செய்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு வந்து இந்த நாள் என்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல், ஐ மீன் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அந்த படம்,
அந்த டே தான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கரெக்டாக? அந்த டே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்க, அந்த டே உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் எப்படி இருந்தது? இவ்வளோ சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி வந்துட்டு ஜெயிக்க நம்ப முடியல சுத்தமாக. அது வந்து என் ஃப்ரெண்டு பிரபன் ஜெயின், அதில் 3 பேர் லீட் ரோல்ஸ் பண்ணியிருந்தோம். நான், பிரபன் ஜெயின், பாபி சிம்மா சார் 3 பேர் பண்ணியிருந்தோம். அப்போது வந்துட்டு பிரபன் ஜெயின் மூலிமா தான் மருதனனை பழக்கம். மருதனை தெரியும். மருதனை வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு விமனைசர், ஒரு பிளே பாய் கேரக்டர், நெகட்டிவ் ஷேட். அதுக்கு ஆள் தேடிட்டு இருக்காரு. பிரபன் ஜெயின் வந்து என்னை கூப்பிட்டு போகிறான். நான் இவன் தான் நான் சொன்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஓகேடா அடுத்த வாரம் ஷூட்டிங் இருக்கும் வந்துருன்ட்டு. நம்பவே முடியலனால, ஏன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் பார்த்துட்டு வந்துருக்கோம்ல. நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ். சுத்தமாக நம்ப முடியலனால வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் பிரபஞ்சன் மச்சான் இப்படி சொன்னார் ஒரு மச்சான், ஒன்றும் கவலைப்படாது அப்படி சொன்னார்னா அப்படி தான். எனக்கு ஃபஸ்ட் தெரியாது மருதன் எப்படிப்பட்டவருன்றது எதுவுமே தெரியாது. போனேன் இப்படி மேலே கீழே பார்த்தாரு, ஓகேன்ட்டாரு. இது எப்படி நம்ப முடியும்? அவங்க குட்டிக்காரெல்லாம் அடிச்சு காட்ட சொல்லி அதனால. பட் ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரீடிங், ஒரு வாரம் ஷூட் போல் ஸ்கிரிப்ட் ரீடிங் கூப்பிட்டாங்க. ஸ்கிரிப்ட் ரீடிங் போச்சு. அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வரைக்குமே நான் நம்ப முடியல, என்ன ஷூட் பண்ணுறாங்க, நம்ம தான் நடிக்கிறோமா, படம் தானா, என்ன இது அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. பட் ஸோ மருதனம் தான் எல்லாத்துக்குமே. அதான் என் ஃபிலிம் கேரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கும் அதுக்கப்புறமா நடந்த எல்லாத்துக்குமே மருதனம் தான் காரணம். ஆல்வேஸ் மை குரு. அவர் அந்த படம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ், ஆமாம், சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் நிறைய சந்தித்தோம். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு April 10th ரிலீஸ் ஆச்சு. அது அன்னைக்கு அந்த மூமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் ஸ்க்ரீனில் பார்த்த மூமெண்ட். ஓகேண்ணா, சூப்பராக தான். அந்த கேள்வி எப்போவுமே நான் கேட்பேன். எப்போவுமே வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல சில்வர் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த கேள்வி வந்து வர ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் கேட்பேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் சந்தோஷம் இருக்குது. அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும்ல. ஃபஸ்ட் டைம் உங்களை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 70mm ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? அது அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஆஹா பார்க்க போகிறோன்னு. நான் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அந்த ஒன்று ஒரு சீன் நடக்கும்போதும் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு வந்துச்சு எனக்கு. அதை பார்த்ததை விட அந்த மொமெண்ட்டுக்காக என் கூட வேலை செஞ்சாங்கல்ல, க்ரூவாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட இவ்வளோ தூரம் நின்னாங்களோ. ஏன்னா 2015 ரிலீஸ் ஆச்சு இல்லை, 2015 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 years. அப்போ 2010 ஸ்டார்ட் பண்ணேன். 2015 வரைக்கும் 2010 படம் இல்லை, 2010 நான் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 5 years கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த ட்ராவலை சப்போர்ட் பண்ணவங்க இருக்காங்களே, அவங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா, சரி ஓகே, நம்ம தண்டகர்மாந்திரம் இல்லை அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்துருச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ். சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை பார்த்து பொறாமப்படுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணா கூட இருக்கிறவங்கள, நீங்கள் விவேக் பிரசன்னா அண்ணா, இவங்கெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும். அந்த மனுஷங்களாம் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே இருக்கல. ஏன்னா இப்போ அந்த மனுஷன் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு, எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரவங்க தான். யாருமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவங்கலாம் வந்து விஜய் சேதுபதி அண்ணா கூட இல்லை. ஓகேங்களா, அவர்கிட்ட வந்து நீங்கள் பர்சனலாக என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன எவ்வளோ க்ரூம் பண்ணீங்க அவர்கிட்ட? இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தாது சொன்னதெல்லாம் கரெக்டு தான். முதல்ல இந்த சேதன் கூட க்ளோஸாக இருக்கிறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய மித்து தான் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, சேதனை பொறுத்தவரையில் அவரோட எப்படி சொல்கிறது, லைக் மைண்ட்ஸ் அட்ராக்ட். கரெக்டு தான், கண்டிப்பாக. ஓகேவா? அது நீங்களாக இருந்தாலும் ஒன்று தான், நானாக இருந்தாலும் ஒன்று தான், விவேக்காக இருந்தாலும் ஒன்று தான், யாராக இருந்தாலும் ஒன்று தான், ரமேஷாக இருந்தாலும் ஒன்று தான், யாராக இருந்தாலும் ஒன்று தான். அந்த பாகுபாடே கிடையாது அவர்கிட்ட. தட் இஸ் தி பெஸ்ட்டு குவாலிட்டி. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாருனாலும் அதே மரியாதை தான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தெரிஞ்சவனாக இருந்தாலும், 10 வருஷம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் அதே மரியாதை தான். ஓகே, எந்த வகையிலையுமே இந்த ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கவே இருக்காது. அதான் இப்போ அவர்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன். இது இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி அதை சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஓகேண்ணா, சரி, அது பை நேச்சரா பொறப்பா என்னன்னு தெரியல. அது சீரியஸ்லி நான் நிறைய வாட்டி அதை அப்படி தான் யோசிப்பேன். 1 in a million சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அது.
அந்த கேரக்டரே அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர். ஓகே. பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் இருக்குல்ல, அது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாலேஜ் அபவுட் இட் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி அட்டைன் பண்ணுறதுன்ற தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் பயங்கரமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து நான் எதுவுமே அவர்கிட்ட கற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வியந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் எங்கே கற்றுக்கிறது, பார்த்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு செகண்டும் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பாப்புல, இது எப்படி யோசிச்சாப்புல, அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆங்கிள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இதை எப்படி யோசிக்கிறா பண்ணுறதா யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம. அது அதெல்லாம் பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா டுக் லாங் டைம் ஃபார் மீ அதை தாண்டி அவர் சொல்கிறது என்ன எப்படின்னு யோசிச்சு அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் அவர் கூட இருந்தாலும் இல்லை நீங்கள் தான். ஓகேண்ணா, அவர் கூட இருந்தாலும் இல்லை நீங்கள். இந்த கேள்வி எதுக்கு கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுபதி படத்தை அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சாருன்னு கூப்பிட்டதுக்கும் படம் முடியறதுக்கு அப்புறம் அண்ணன் கூப்பிட்டதுக்கும் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருந்தேன். ஓகேங்களா, அதுதான் இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு சார் வந்து ஒரு படம் முடிஞ்சு சாராக தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு அண்ணன் மாறுறாருன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன் நான். ஹீரோ விட்டுருங்க, ஃபிலாசபரை விட்டுருங்க, ஃபிலாந்த்ரபி விட்டுருங்க, எல்லாத்தையுமே விட்டுருங்களேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்துருந்தாலும் விஜய் சேதுபதி கூட பழக ஆரம்பிச்சும் போது சேராக இருந்தவர் கன்ஃபார்மாக டுவர்ட்ஸ் எண்ட் அண்ணனாக மாறிடுவார். 90% மக்களுக்கு அப்படி மாறிடுவார். 90% நம்ம செட்டுக்கு அப்படி மாறிடுவார். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் எதனால் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு ஹியூமனிட்டி இருக்குது பார்த்தியா, ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹியூமனிட்டி இருக்கும். அது எங்கே வெளிப்படுதுன்றது மேட்டர் தானே. விஜய் சேதுபதி கிட்ட அந்த ஹியூமனிட்டி எல்லாருக்கிட்டையும் எல்லா டைமும் வெளிப்படும். சூப்பர். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. இழுக்கும், லிட்டரலாக இழுக்கும். நமக்கே வந்து அண்ணான்னு கூப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், கூப்பிட்டணும்னு ஆசையாக இருக்கும். ஓகேண்ணா, அண்ணன் எதனால எதனால நம்மளுக்கும் தெரியாது. அதுதான் சொல்லுவேன், தட் இட்ஸ் பவர். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல அவர்கிட்ட. இட்ஸ் எதுக்கு இப்போ வந்து அவர் பார்க்க வரவங்களாம் நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வருவாங்க, வீட்டில் சமைச்சு பிரியாணி பீஸாலாம் கொண்டு வருவாங்க, நிறைய கொண்டு வருவாங்க. வாங்கிட்டு வரதோட செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஜாஸ்தி. வரவங்களாம் அதாவது இப்போ ஊர்லேருந்து வர அண்ணனோ தம்பியோ பார்க்குறோம், எப்படி போவோம் நம்ம, அந்த மாதிரி தான் போவோம். ஓகே. அதே மாதிரி ஒரு 200-250 பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் 250 பேர் போட்டு நசுக்குனா அவர் நல்லன்னா ஆவார், ஆனாலும் நசுக்கும். அதீதமான அன்பு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது கூட இருக்கும்போது யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் இட் யுவர் செல்ஃப். அந்த வைப்ரேஷன் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் இட் யுவர் செல்ஃப். ஓகே. அதான் சொல்லி புரியாது. இட் ஹேஸ் டு பி ஃபீல் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, ஃபீல் பண்ணால் தான் புரியும். சூப்பர்ண்ணா. சேதுபதியில் வந்து ஒரு இன்னசென்டான போலீஸ் ஆஃபீஸர், ஒரு எஸ்ஐ, ஓகேங்களா, அது வந்து அருண் சார் நம்ம முக்கியமாக ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்கு இன்னசென்ட்டாக ஒரு போலீஸார் ஆஃபர் தான் காமிச்சதுக்கு. அந்த ஆஃபர் எப்படி கிடைச்சது? அகேன் மருதனனுக்கு அப்புறமா இப்போ மருதனை வந்து கேட் வரைக்கும் கொண்டு போய் விட்டார். சினிமா கேட் வரைக்கும் கொண்டு போய் விட்டார். கேட்டு அப்படின்னு கேட்டை திறந்து விட்டது அருண் தான். ஓகே. அருண் இஸ் அன் எக்ஸலண்ட் கேரக்டர். என் வாழ்க்கையில் இருக்க ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ்க்கு அருண் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த படம் உட்பட சொல்கிறேன். ஓகே. சென்னை உங்களை அன்புடன் இருக்குது, ரிலீஸ் ஆகுது. அது அவர் மதுரையில் பார்த்துருக்காரு. நானும் அவரும் இப்போ ஒரே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு அருண் யாருன்னே தெரியாது, ஏன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி நமக்கு தெரியும்? சோஷியல் மீடியாவில் இல்லவே இல்லை. ஓகே. இது வரைக்கும் இல்லை. ஓகே. அதில் பெருசாக அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அருண் இப்படி நடந்து போனால் கூட யாருக்குமே தெரியாது, அதான் அருண். அந்த மாதிரி தான் இருப்போம். ஓகே. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளில வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். எனக்கு யாருன்னே தெரியாது. அவரை சடனாக அவராக வந்து பேசினார். ஆஃப்டர் பண்ணையாரும் பத்மனியும் விஜய் சேதுபதி வச்சு டைரக்ட் பண்ணி, விஜய் சேதுபதி ஜேபி சார்லாம் வச்சு டைரக்ட் பண்ணி கிரிட்டிக்கலாக செம்ம பேர் வாங்கின படம். ஓகே. முடிச்சுட்டு வந்து டேரக்டரு அவராக வந்து பேசினார் என்கிட்ட. ஓகே பிரதர், இந்த படம் நல்லா இருந்தது பிரதர், நல்லா நடிச்சிருந்தீங்க, தேங்க்ஸ் பிரதர், நான் தான் அருண். எப்படி புரியும் டக்கு நான் தான் அருண்னா எந்த அருண் அப்படின்னு வச்சுட்டு பண்ணையாரும் டேரக்டர், ஐயா தெய்வமே ரொம்ப நன்றி தெய்வமே அப்படின்னா. அப்போ வந்து என்ன அடுத்து என்ன பண்ணுறீங்க? சேதுபதினு ஒரு படம் பண்ணுறேன், விஜய் சேதுபதி வச்சு பண்ணுறேன், ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள், ஆடிஷனுக்கு வரேன்னு சொன்னேன். வர சொன்னார். போன மொமெண்ட் தான் அப்படி செட் ஆச்சு. ஒரு வாரத்தில் செட் ஆயிடுச்சு. ஓகே. எப்படின்னு அவருக்கும் தெரியாது, எப்படின்னு எனக்கும் தெரியாது, தெரியாது. அதுதான்
இது எல்லாமே தாண்டி நான் இப்போ சொன்னல லைக் மைண்டட் பீப்புள் அட்ராக்ட்னு அதுவாக கூட இருக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு வி ஸ்டார்டட் ட்ராவலிங். ஓகே, இன்னி வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ அருண் மருதண்ண அருண் சேதன் இவங்க 3 பேரும் மறக்கவே முடியாது லைஃப்பில். இவங்க 3 பேர்னால தான் லைஃபே இவங்க 3 பேர்னால தான். ஓகேண்ணா, இப்போ இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ சினிமா பற்றி நீங்கள் வந்து 2010லேருந்து 2018 வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ இன்ன வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, பார்க்கும்போது தெரியுது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. எனக்கு வந்து இந்த கேள்வி வந்து யார்கிட்ட கேட்கணும்னு தோணுன்னா, சாதிச்சவங்க அப்படி கேட்டால் வந்து அது மாதிரி கரெக்டான ஆன்சர் வராது. ஆனால் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி வந்து உங்களுக்கு கேட்டே ஆகணும். ஏன்னா பிரசன்னா அண்ணாக்கிட்டையும் கேட்டேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பதில் வரும்ல, சினிமாவை பற்றி ஒரு புரிதல் இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருக்கும். அது நீங்கள் வந்து ஃபெயிலியர்லேருந்து கற்றுட்டும் இருப்பீங்க, இல்லை இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க இப்போ சினிமாவை பற்றி? தெரியல ப்ரோ, இது நம்ம வெளியிலேருந்து சினிமாவை எப்படி பார்க்குறோன்றது மேட்டர் இல்லை. சினிமாக்குள்ளே இருக்கிறது உங்களை நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கிறது தான் மேட்ரு. ஓகே, நீங்கள் உங்களை எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, உங்களை எந்தளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்க, உங்களை எந்தளவுக்கு அதில் செலுத்துறீங்களோ அது அப்படியே சினிமா ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, நீங்கள் இப்போது எப்படி சொல்லலாம், இப்போது எப்படி சொல்கிறதுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய பெர்செப்ஷன் தான் சினிமா. ஓகே, நீ என்னவா சினிமாவை பார்க்குறியோ அதுதான் சினிமா. நீ என்னவா உன்னை பார்க்குறியோ அதுதான் சினிமா. ஓகே, என்னவா நீ சினிமாவை தான் இருக்க போகுது. ஓகே, அது வந்து இப்போ நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு இல்லை, அது எதுவுமே பண்ண முடியாது நம்ம. ஓகே, ஓகே, அது அதுவாக தான் இருக்க போகுது. நீ உன்னை என்னவா பார்க்குறியோ அது வந்து சினிமா ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, ஓகேவா. நம்ம இப்போது அதாவது இப்போது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லலாம் வந்து நிறைய இந்த ரோல் கிடச்சா ஈஸியாக பண்ணிடலாம், அந்த ரோல் கிடச்சா ஈஸியாக பண்ணிடலான்னு தோணும். அப்படிலாம் தோணும் போது அந்த டைமை யோசித்து பார்த்தா அறிவுன்றது சுத்தமாக இல்லைன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல் கொடுத்தாலே அள்ளு விடுது. ஐயோ என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வேறு மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அதான் நீங்கள் உங்களை தெரிஞ்சிக்க சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, நீ நான் இவ்வளவு தான்டா அப்படின்னு உங்களுக்குள்ள அது உங்களுக்கு தெரிய வரும், தோணும், தெரிய வரும். ஆனால் அது யூ ஹாவ் டு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே பார்த்தா தான் வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கும். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் சினிமா என்றைக்குமே கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கும். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் அதே கண்கள், அதில் வந்து ஒரு நல்ல ரோலு, ஹீரோயின் கூடயே ட்ராவல் பண்ணுற ரோலு. ஓகேங்களா, அதில் பெண்களெலாம் குத்தும் போது எங்களுக்கே பாவமாக இருந்தது, என்னடா ஹீரோயின் இப்படி கொடுமைப்படுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து சினிமாவுக்கு வரும்போது என்ன ஆகணும், நான் நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணணும்னு வந்தீங்களா, இல்லை வந்து எந்த மாதிரி ஒரு ஆசையோட வந்தீங்க? இது கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்க வேண்டிய விஷயம். என்ன விஷயம்னா, சேதுபதி முடிஞ்சு சேதுபதி ரிலீஸ் ஆகுது, சேதுபதிக்கு அப்புறம் 6 படம் எனக்கு ஆஃபர் வருது. எல்லாமே எஸ்ஐ தான் அதை பிரேக் பண்ணணும். நம்ம எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, நல்ல எஸ்ஐ, கெட்ட எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், இதுதான் சுற்றி இங்கே தான். ஓகே, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இங்கே தான். அதனாலே நான் அதெல்லாம் எடுக்கல. இத்தனைக்கும் நான் ஓரளவுக்கு நல்ல 6 படம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் 10 படம் அதை தான் பண்ணியிருக்கணும். 6 படம் பண்ணியிருந்தேன் வாழ்க்கை பூரா நான் ஒரு யூனிஃபார்ம் வாங்கி வீட்டிலே மாட்டி வச்சிருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் வயசாக இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நான் தனியாக இங்கே ஒரு ப்ரமோஷன் ரேங்கில் போயிட்டு இருப்பேன். ஸோ அதான் அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சூஸ் பண்ணது தான் அதே கண்கள். அதே கண்கள் சொல்லும்போது ரோஹின் நல்ல ஃப்ரெண்டு. ரோஹின் வந்து இது மாதிரி இதுதான் மேட்ரு, கண்டென்ட்டாக இதுவாக தான் இருக்கும், பரவாயில்லையாடு தெய்வமே, போலீஸ் தவிர வேறு எதுவும் இருந்தாலும் தெரியும், பரவாயில்ல தெய்வமே அப்படின்னு சொல்லி அதை பிரேக் பண்ணணுன்னே பண்ணது தான் அதே கண்கள். அதான் ரெக்வெஸ்ட் என்னென்னா, இப்போது ஒரு படத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அதே டிப்பிக்கலாக எடுத்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கும் போர் அடிச்சிடல, அதே போர் அடிக்கும்னு இல்லை பிரதர், நம்ம ட்ரை பண்ணவே முடியாது வேறு எதுவுமே. ஆமாம், அந்த கேரக்டர் தவிர வேறு அது இப்போ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்தோன்னா அடுத்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது எஸ்ஐன்னா அந்த படத்தில் இருக்கிற எஸ்ஐ அது எப்படி செட் ஆகும் சொல்லிட்டு அது ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் அதே கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு கூட நான் நிறைய ஜம்பிள் பண்ணிட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஆசைனா எல்லாமே பண்ணணும்னு ஆசை. எதுவுமே எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய ரோல்ஸ் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்டலாக இல்லை, சாதாரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லா ஜானர்லேயும் பண்ணிடணும். சாவறதுக்குள்ள நான் நடிக்காத ரோல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது எல்லாம் பண்ணிடணும். ஓகேண்ணா, உங்களுக்கு எதுவும் ட்ரீம் ரோல்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர்? அப்படிலாம் எல்லாமே பண்ணணும். எனிதிங் இஸ் ஃபைன்.
எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், பண்ணுறது உருப்படியாக பண்ணுறோமான்றது தான் முக்கியம். இன்னும் எதுவும் சொன்னார் அப்படின்னு. ஓகேண்ணா, இப்போ வந்து ஒரு கேம்ண்ணா, ஓகேவா? இது பொதுவாக வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, பொண்ணும் கூட விளையாடுவானுங்க, அக்மி கிஸ்மி ஸ்லாப் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது வரைக்கும் நம்ம டாக்ஸ் ஆஃப் சினிமாவில் விளையாடுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் முறையாக வந்து உங்கள் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு என் டேரக்டர் கேட்டேன், அண்ணா நான் விளையாடி முடிச்சுட்டு வேணாண்டானு, அதெல்லாம் தெரியாது, நான் விளையாடவே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று நானே எனக்கு விஜய் சேதுபதி வந்து ஒரு முத்தம் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. விவேக் பிரசன் அண்ணன் கூட சொன்னேன், நான் ஒரு முத்தம் மட்டும் வேற எதுவும் கூட வேணாம், நான் ஒரு முத்தம் மட்டும். சரி, அதனால வந்து அவர் கூட இருக்கிறது யாருன்னா ஒரு முத்தம் கடிச்சதுன்னு வைங்களேன், ஓகே, அண்ணங்கிட்ட கடிச்ச மாதிரி தான், ஓகேங்களா? அதனால வந்து முதல் கேள்வி, ஓகேங்களா? இது எப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு நான் ஒரு 5 செகண்ட் கொடுக்கணும். அப்படி ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எதனா டாஸ்க் கொடுக்கலாம், இல்லை தம்பி பாவன்னு விட்டுடலாம், ஓகேங்களா? அப்படி சொல்லலைன்னா நீங்கள் வந்து எனக்கு கிஸ் கொடுக்கணும், அக் கொடுக்கணும், ஸ்லாப் கொடுக்கணும். மூணுத்துல எதுனா ஒன்று, ஓகேங்களா? ஈரன் கூட இல்லைன்னா எப்படி ஸ்லாப் தான் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஃபேன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம், சூப்பர் ஸ்டார் ஃபேன், கரெக்டா? ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார் எந்த இயரில் நடிக்க வந்தார்? 1 2 3 4 5. ஓகே, நம்மப்பா கட்டி பிடிச்சிக்கலாம். சூப்பர்ல, நல்லா இருப்பா. ஓகேண்ணா, 1975. ஓகேண்ணா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுபதி ரிலீஸ் டேட் என்னைக்கு? Feb 19, 2016. செம்மண்ணா, கரெக்டுண்ணா. டாஸ்க் கேள்வி தம்பிக்கு எதாவது வேணால? வேணாம்ப்பா. சூப்பர்ண்ணா, சொல்லுப்பா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணாத்து ஒரு 5 டைலாக் இல்லை 4 டைலாக் பேசி காமிக்கணும். 7 செகண்ட் தரோம் உங்களுக்கு. டைலாக எப்படி ஞாபகம் இருக்கும்? எல்லாமே பாடி லாங்குவேஜ் தான் ஞாபகம். பாடி லாங்குவேஜ் கூட வணக்கம் பாப்ல. ஓகே, ஒன்று வணக்கம் வைக்கிறது. அப்புறம் பங்காளி சாங்ல அடி செம்மடி வாங்கிட்டு கண்ணாடி போட்டு தம்மடி கொடுத்து செம்மல, அது வாய்ப்பே இல்லை அது. அப்புறம் சேதுபதியில் அவனை முறைக்கணும்னு சொல்கிறேன், சிரிப்பு அதுவும் செம்மையாக இருக்கும். கவனில் அக்கா நம்ம சரோஜாக்கா, ஓ அப்படிங்களா டாக்டர், சாரி டாக்டர், அதெல்லாம் செம்மதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் அந்த ஆன் ஸ்பாட்டில் பண்ணப்பில்ல இதெல்லாம். அடுத்து சிசிபி, நீ காருக்கு டோக்கன் போட வரும், சரியான கலையாது. ஒருத்தனா மாடி மேல என்ன கத்தினுக்கிறான். ஓகே, இதெல்லாம் 5 சொல்லிட்டே போகலாம். தனியாக ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன் இதுக்குன்னு. அதான். ஆனால் இதை வந்து 5 செகண்ட் முடிஞ்ச காரணத்தினால் தம்பிக்கு வந்து நீங்கள் அக்னி கிஸ்மி என்னப்பா சொல்லாது 5 செகண்ட் நீங்கள் வந்து நான் பார்க்குறோம் ரசிக்கிறதுக்காக அந்த செகண்ட் சொல்லிட்டேன் நான். என்ன பண்ண சரிவா திருப்பி. சூப்பர். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் எந்த படத்துக்கு வந்து நிறைய அவார்டு வாங்கினார்? நான் வேணா ஆப்ஷன் கொடுக்குறேன். யாரு? சூர்யா, ஆக்டர் சூர்யா எந்த படத்துக்கு நிறைய அவார்டு வாங்கினார்? நான் வேணா ஆப்ஷன் கொடுக்கட்டா? பேரழகன், கஜினி, நந்தா, வாரணமாயிரம். 1 நந்தா நினைக்கிறேன். இல்லையா வாரணமாயிரம். ஆமா தம்பிய கிஸ்மி எல்லாத்துக்கும் சேர்த்து. அடுத்த கேள்வி, இந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன் நான், ஏன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. நான் தான் எதுக்குமே பதில் சொல்லியா? இல்ல, இந்த கேள்வி யாருக்குமே தெரிய மாட்டேது. நம்ம நாட்டோட பிரசிடென்ட் யாருன்னா? வெரி டிப்பிக்கலான கொஸ்டின்ல இது. அப்படி இருக்கிறாருன்றதே மறந்து போயிட்டா. ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ்நாட்டை தாண்டி நான் பார்க்கணும் விருப்பப்படல. எதுவுமே செய்ய மாட்டானுங்க, அவங்களை பார்த்து நம்ம எழுதணும், அதனால விட்டேன். நல்ல கேள்வி. யாரா இருக்கும் கூட சொல்ல முடியாது. சரிவா, தேங்க்ஸ்ண்ணா. முடிஞ்சது. ஒரு கேள்வி கேட்ட பாரு எனக்கு, அதுக்காகவே உனக்கு முத்தம் கொடுக்கணும். ராம்நாத் கோவிந்த். ஆமா, கரெக்ட் பா. நிறைய பேருக்கு மறந்து போயிடுச்சுண்ணா. ஏன்னா செஞ்சாலும் ஞாபகம் இருக்கும், எதுவுமே செய்யலாம் ஞாபகம் இருக்கும். ஓஹோ, கோவிந்த் தான் இதுவா? நான் கோவிந்த் தான் கவர்னர் நினைச்சிருக்கேன். கவர்னர் பேர் எனக்கு தெரியாது, அது தெரியாது. விஜய் சேதுபதி எனக்கு வந்து வேற ப்ரொஃபஷன் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? அது எதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், 2வது ஆன்மீகவாதி, 3வது அரசியல்வாதி. ஸோ இவ்வளோ நேரம் பேசுறது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.